ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலி கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த மாவுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இந்த 2 கப்பு மாவையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி அதில் 3 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் நெய், இது ரெண்டும் கலந்து நல்லா கிளறி விடுவோம். 2 கப்பு மாவையும் நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் 3 ஸ்பூன் சீனி மிக்சியில் பொடிச்சு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் நெய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்ட பிறகு நம்ம கொதிக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக உருட்டி எடுப்போம். உருட்டி எடுத்து கொஞ்சமாக ஆற விடுவோம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு லேசான சூட்டிலே இது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வைப்போம். கடைசியாக கொஞ்சம் மாவை தனியாக எடுத்து வைப்போம். இது கரைச்சி நம்ம பாலில் சேர்க்குறதுக்கு தேவைப்படும். நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உருண்டைகளும் பிடிச்சிட்டேன், கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தூசி தும்பெல்லாம் இருக்கும்ல, அதனால் வடிகட்டி சேர்க்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் எடுத்து துருவி 2 விதமாக பால் எடுத்து வச்சுருக்கு. 1 கப்பு பால் நல்லா கட்டியாகவும், இன்னொரு கப்பு பால் கொஞ்சம் தண்ணி கலந்தும் எடுத்துருக்கு. இப்போ தண்ணி கலந்து எடுத்த பாலை பாத்திரத்தில் ஊற்றி அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து லேசாக கிளறி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். இது நல்லா வேகட்டும். அது வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சம் மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இதில் ஊற்றி திருப்பியும் மூடி போட்டு வேக விடலாம். நல்லா வேகட்டும். உருண்டை உள்ள எல்லாம் நல்லா வேகணும். நல்லா வெந்த பிறகு நம்ம கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை இதில் ஊற்றி உருண்டை பால் எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விடும். இப்போது ஓரளவு எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. இப்போது கடைசியாக நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கட்டியான தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இது சூடு ஆறும்போது இன்னுமே திக்காகி வரும். சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஆலி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.